நாட்டுல பேய்களை பாக்குற பவர் இருக்க இந்த பொண்ணு பேக்கரியில வச்சு ஆவிகள் எல்லாம் அல்வா மாதிரி சாப்பிடுற குண்டு புத்தத்தை பார்த்து மிரண்டு போயிருப்பா. இப்ப வீட்டுக்கு போற வழியில இவளோட ஃப்ரெண்டு கைய கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம ரோட்டு ஓரத்துல பாக்ஸ்குள்ள இருக்க பூனை குட்டியை கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. அடடா, நாலு புற கொடூரமான பேய்களையா பார்த்து வெறுத்து போன இந்த மனசுக்கு சடனா இந்த மாதிரி கியூட்டான அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கும் போதுதான் நிம்மதியே கிடைக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இங்கேயும் ஒரு பங்கமான பேய் வந்து பாக்ஸுக்குள்ள படுத்து கிடக்குது. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. ஐயோ பாவம், இந்த பூனையை பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு. இதை இப்படி தனியா விட்டுட்டு போனவன் கண்டிப்பா கேனக்கு இருக்கனாதான் இருப்பான்னு இவ ஃப்ரெண்டு சொன்னதும் இந்த பேய்க்கு செம்மையா கோவம் வருது. என்ன கொடுமை சார் இது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஸ்டாகிராம்ல எங்க கிட்ட அழகான ஜென்டில்மேன் பூனை ஒன்று இருக்கு, அதை தத்தெடுத்து வளர்க்க யாராச்சும் ஆசைப்பட்டீங்கன்னா சென்ட்ரல் பார்க்குக்கு வாங்கன்னு போஸ்டர் போட்டுட்டு இந்த பூனையை தூக்கி வச்சு சுத்தி சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்கா. தெரியாம இங்க வந்து ஆள் மேல மோதிடுறா. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அடியே, அந்த ஆளு மூஞ்சில உள்ள வெட்டையும் தலையில உள்ள மொட்டையவும் பார்த்தாலே எனக்கு அடி வைத்தலாம் கலக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்க ஆன்லைன்ல போட்ட போஸ்டர் பார்த்துட்டு இந்த பூனைக்குட்டியை வாங்கிட்டு போக ஒருத்தன் வந்துடுறான். ஆனா இவனை சுத்தி ஏகப்பட்ட கொடூரமான முறையில செத்து போன பூனைகளோட ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பூனைக்குட்டியை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஓனர் பேயும் இவனை பார்த்தது செம்மையா காண்டாகி கத்துது. இதெல்லாம் பார்த்ததால ஒருவேளை இவன் அனிமல்ஸ் எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு கொள்ள சைக்காவா இருப்பானு சந்தேகப்பட்டு உனக்கெல்லாம் இந்த பூனையை தர முடியாது போடா அந்த அண்ணன் இந்த பையனை துரத்தி விட்டு இவ்வளவு நேரம் இவங்களே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்த ஆளுகிட்ட நம்ம ஜென்டில்மேனை கொடுத்து பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்ல அவரும் கண்டிப்பா நான் இந்த பூனை எந்த குறையுமே இல்லாம சூப்பரா பாத்துப்பேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடாரு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்